கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டு கிறிஸ்துனுடைய பிறப்பை இந்த வருஷத்துல நாம் கொண்டாடும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போன மகிமையை மீட்டுக் கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? நாம் ஒன்றாயிருக்கிறது போல, பிதா குமாரன் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் அவர்களும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த மகிமை நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணுமா? இந்த கடைசி காலத்துல ஒரு கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 6 பேர் ஒன்றா இருக்குது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு நிறைவாக ஊற்றப்பட வேண்டும். அன்பு நிறைவாக ஊற்றப்படும் போதுதான் பாவம் தொடராது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் பாவம் உள்ள வரும்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது அக்கிரமம் அக்கிரமம் உள்ள வரும்போது பாவம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறும்போது அக்கிரமம் உள்ள வந்துருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை மகிமை இழந்து போயிடக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஒரு மனுஷோட வாழ்க்கையில பாவங்கள் தொடரும்போது மகிமை இழந்து போயிருதான். ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்முடைய இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு இருக்கணும். நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத பாவங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்கணும். தேவனை மட்டுமே உயர்த்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.